from the board. என்னடி ஆச்சு? ஏய் எழுது. நான் எங்க அப்பா கிட்ட கேட்டு அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. பாப்பாக்கு செக்அப் பண்ண போலாமா? ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து வெகு சீக்கிரமாக பல வாரங்கள் கடந்துவிட்டது. போன வருடம் புதிய வருடத்தை கண்டவர்கள் இந்த வருடத்தில் நம்மோடு இல்லை. ஒரு சொற்ப காலத்திற்கு நாம் இந்த உலகத்துக்கு வருகிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் யாராலும் கை தூக்க முடியாது. அதே போல் 100 ஆண்டுகள் கழித்து நாம் இங்கு இருக்கப் போவதில்லை. அப்பொழுது இந்த குறுகிய காலத்துக்கு கடவுள் நம்மை ஏன் அனுப்புகிறார்? அவர் அனுப்பாமல் நம்மால் வர இயலாது. காரணம் இல்லாமல் அனுப்ப மாட்டார். குறிப்பாக சாகுகின்ற ஒரு இடத்திற்கு யாரும் ஒருவரை அனுப்ப மாட்டார். நாம் சாவோம் என்று தெரிந்தும் கர்த்தர் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் என்றால் அதன் பின்னணியிலே ஒரு பெரிய திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் வாழ்க்கை வீணானதாக இருக்கக்கூடும். ஆகையால் இந்த வாரம் நாம் எதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார் என்பதை குறித்து தியானிக்க கடவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார்: மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன்பு தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறித்திருக்கிறார். பிறந்த நாள், இறப்பின் நாள். இந்த குறுகிய இடைவெளிக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரணம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை இங்கு அனுப்ப மாட்டார். நம்மை சுற்றி இருக்கும் படைப்புகளை நாம் காண்போமானால் அவைகள் ஆண்டவருக்கு பல காரியங்களை செய்கின்றன. சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கிறது, மரங்கள் பழத்தை கொடுக்கிறது. அவைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்வதில்லை. இயல்பாகவே அவைகள் அவற்றின் வேலையை நேர்த்தியாக செய்து முடிக்கிறது. சிலந்தியின் வலையை இன்னும் யாராலும் அது மாதிரி நேர்த்தியாக செய்ய முடியவில்லை. ஆனால் எந்த சிலந்தியும் அது ஒரு பள்ளிக்கு சென்று கற்றுக்கொண்டது என்று நாம் சொல்ல இயலாது. இயல்பாகவே அத்தனை அழகாக அதனுடைய சிலந்தி வலையை அது பின்னும். அதே போல் குயில் பாடுவதை கேட்டிருப்போம். இவ்வளோ அழகாக பாடும். அது எந்த பள்ளிக்கு சென்றது என்று பார்த்தால் எந்த பள்ளிக்கும் சென்று இருக்காது. இயல்பாகவே அது பாடும். பழங்கள் அவைகளெல்லாம் கனி கொடுக்கும். கனி கொடுக்கும் மரங்கள் எல்லாம் கனி கொடுக்கும். அந்த மரங்கள் பள்ளிக்கு சென்றதில்லை, ஆனாலும் கனி கொடுக்க மறப்பதில்லை. ஆனால் மனிதனுக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்ததினாலே, நன்மை தீமை அறிகிற அறிவை கொடுத்ததினாலே அவனுக்கு ஆசை பேராசையாக இருந்து யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க கூடாத ஒரு இருதயத்தை வைத்துக்கொண்டு சுயத்துக்கே வாழ்கிறான். அதை மேற்கொள்வதற்காகவும் நல்ல சில பண்புகளை கற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டவர் நம்மை
இங்கு அனுப்புகிறார். ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, ரட்சித்த பின் நம்மை எப்படி அவர் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் தியானித்தால் எவ்வளவு படிக்க வேண்டும் என்பது நமக்கு புலனாகும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசுநாதர் சொன்னார். நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண வேண்டும். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். காண்கிறார்களா என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியும் எத்தனை அளவுக்கு நாம் மாறியிருக்கிறோம் என்று. கடவுள் இங்கு அனுப்புவதே அவரை போல நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய காரணத்தோடு தான் இங்கு நம்மை அனுப்புகிறார் அணி அணியாக. அதை நாம் புரிந்து கொண்டால் வாழும் சொற்ப காலத்திலே அதை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், சந்தர்ப்பங்களை பாழாக்காமல் நேர்த்தியாக அவர் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை நாம் பயிலக்கூடும். ஆனாலும் சுயம் நம்மை மேற்கொள்ளும்போது கனி கொடுக்கும் வாழ்க்கையை நாம் வாழ தவறுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். சிங்காசனத்திலே சென்று அமர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற பாடங்களை நாம் படித்திருக்க வேண்டும். இந்த நீதி, நேர்மை, நியாயம், நன்மை செய்ய படித்தல், தீமை செய்தலை விட்டு ஓய்தல், இவற்றையெல்லாம் நாம் பயில வேண்டும் என்றால் இதை ஆண்டவரால் நமக்கு சொர்க்கத்திலே சொல்லிக் கொடுக்க இயலாது. அதற்காகத்தான் நம்ம இந்த பூலோகத்திலே கொண்டு வந்து நன்மை தீமை அறிகிற கனியை கொடுத்து, அதன் மூலமாக நன்மை தீமை அறிகிற அறிவையும் கொடுத்து, செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு சுயாதீனத்தையும் கொடுத்து, இப்பொழுது அவரை போலவே மாற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 முதல் 17வது வசனம் வரை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை போல மாற வேண்டும் என்றால் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும், நீதி நேர்மை நியாயங்களை பயில வேண்டும். இவைகளெல்லாம் கர்த்தருடைய இதர படைப்புகளால் பயில இயலாது. இது மனித குலத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பொக்கிஷம். ஆனால் நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ளாமல் ஒரு சுயநல வாழ்வை வாழ்ந்து கொண்டு பாவத்தை உணராமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த காரணத்துக்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அதை செய்ய தவறுகிறவர்களாய் இருக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்போது 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக சொல்லுவார், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். 14வது வசனத்திலே சொல்லுவார், விருத்த சேதனம் செய்யப்படாத ஆண் பிள்ளையாக இருந்தால் அது என் உடன்படிக்கை மீறினபடியால் அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த விருத்த சேதனம் செய்தால் எல்லாம் ஆயிற்று, இன்னும் ஒன்றும் தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 மற்றும் 9வது வசனத்திலே யோவான் ஸ்நானன் மூலமாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள்,
ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கழுகினாலே ஆபிரகாம் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கின்ற உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று விருத்த சேதனம் நாம் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிடலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று நாம் சொல்ல இயலாது. எப்படி ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்திலே யோவான் ஸ்நானம் மூலமாக அன்றைய யூதர்களுக்கு எச்சரித்தாரோ அதே போல் நமக்கும் எச்சரிக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் ஏன் திரும்ப வேண்டும்? மனித குலத்திற்கு மட்டும்தான் ஆண்டவர் பாவம் என்றால் என்ன, அதை செய்யும்போது நாம் எப்படி துடிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் செய்யும்போது அடுத்த கட்டமாக கனியை கொடுக்கும் ஒரு வாழ்க்கையும் நாம் வாழ முயற்சி செய்வோம். கனி கொடுக்கும் வாழ்க்கை என்றால் என்ன என்று நாம் தியானிக்கும் போது, மாமரம் மாம்பழத்தை கொடுக்கும். அந்த மாம்பழத்தினால் மாமரத்திற்கு அதிக பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறது. அதே போல கனி கொடுங்கள் என்ற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும்போது, நாம் ஒரு சுயநல வாழ்க்கை வாழாமல் அவருக்காக வாழும்போது, மற்றவர்களுக்காக வாழும்போது கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இதை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். கற்றுக்கொண்டவர்களை அவர் தமது ராஜ்யத்திலே நல்ல ஒரு பதவியில் உபயோகப்படுத்தி கொள்வார். நம் உலகத் தகப்பன் நம்மை படி என்று சொல்லும்போது நம் காலில் நிற்க வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அதே போல் நம் பரம தகப்பனும் நம்மை படி படி என்று சொல்லும்போது அவருடைய ராஜ்யத்திலே ஒரு நல்ல பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம், ஆசை. அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுவார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொல்லுவார். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய இதர பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். ஆண்டவர் நம்மை இங்கு அனுப்பி இருக்கிறது அவரை போல இருக்க பயிலுவதற்கு. அதை நாம் மறந்து விடாமல் பயில முயற்சி செய்வோம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.